நியூசிலாந்து சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு தொழில்துறையினரை சந்தித்து இந்தியாவில் முதலீடுகள் செய்ய அழைப்பு விடுத்தார். உள்கட்டமைப்பு வளர்ச்சி, சிவில் விமான போக்குவரத்து, தூய்மையான ஆற்றல், நகர்ப்புற போக்குவரத்து, நீர் மேலாண்மை உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணையுமாறு கேட்டுக் கொண்டார். இந்தியாவின் தொடர்ச்சியான உயர் வளர்ச்சி, இளமையான மற்றும் திறமையான மனிதவளம், விரிவடையும் நடுத்தர வர்க்கம், டிஜிட்டல் புரட்சி, பொருளாதார சீர்திருத்தங்கள் ஆகியவை நியூசிலாந்து நிறுவனங்களுக்கு சிறந்த வாய்ப்புகளை வழங்குகின்றன என்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு தரப்புக்கும் புதிய வாய்ப்புகளை திறந்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார். இந்தியாவும் நியூசிலாந்தும் இருதரப்பு வர்த்தகத்தை 4 ஆண்டுகளில் இரட்டிப்பாக்கி 35,000 கோடி ரூபாயாக உயர்த்த முடிவு எடுத்துள்ளன. இரு நாட்டு பிரதமர்களும் ஆக்லாந்தில் சந்தித்து பேசிய நிலையில் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கடல்சார் ஒத்துழைப்பு, பாதுகாப்பு உள்ளிட்ட 10 ஒப்பந்தங்களும் இந்திய பிரதமர் மோடி, நியூசிலாந்து பிரதமர் லக்சன் முன்னிலையில் கையெழுத்தானது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை சுதந்திரமானதாகவும் திறந்த தன்மையுடன் நல்லிணக்கம் கொண்டதாகவும் வைத்திருக்க பாடுபட முடிவெடுத்துள்ளதாக இரு தலைவர்களும் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.